ஹாய், ரொம்பவே சிம்பிளான ஒரு இட்லி பொடி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் 100 கிராம்ஸ் துவரம்பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வந்து ஒவ்வொரு தாலும் 100 கிராம்ஸ் எடுத்துப்போம். இப்போ துவரம்பருப்பு நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதில் நாங்கள் எண்ணெய் சேர்க்க மாட்டோம். எண்ணெய் சேர்த்தா ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுக்க முடியாது, ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். ஸோ இப்போ கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்து பிளேட்டில் எடுத்தாச்சு. அடுத்ததாக 100 கிராம் உளுந்தம்பருப்பு. இது ஒயிட் கலர் உளுந்து. நீங்கள் இதுக்கு பதிலாக பிளாக் கலர் உளுந்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்தோட கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதும் நம்ம இதை மற்ற பருப்போடு சேர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ரோஸ்ட் பண்ணோம்ல, அந்த பருப்போடு சேர்த்தாச்சு. இதில் வந்து நான் ஒரு 13 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த ட்ரை சில்லியை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 3 டைப்ஸில் பருப்பு எடுத்திருக்கேன்னா 3 பருப்பையும் சேர்த்தா 300 கிராம் இருக்கும். அதுக்கு 13 ட்ரை சில்லி எடுத்திருக்கேன். இது வந்து ஹிங்கு. எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் தான் வாங்குவாங்க. ஸோ வந்து இதை நல்லா நம்ம பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பெருங்காயத்தை போட்டு நல்லா சூடு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அதே பாத்திரத்தில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நிறைய கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா உங்களோட இட்லி பொடி க்ரீன் கலரில் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லீஃப் வந்து ஈரப்பதம் இல்லாமல் மொறுமொறுப்பாக இருக்கணும். இதுதான் பதம். அப்புறமாட்டி நம்ம என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இது வந்து எள்ளு சேர்த்துக்கணும். நான் ஒவ்வொரு பருப்பும் 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன்னா, நான் எள்ளு வந்து 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி வறுத்துட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா லைட்டாக 1-2 பொரியும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எள்ளை தனியாக எடுத்து வச்சுக்கணும். எங்கே பார்த்தீங்களா, 1-2 பொரியும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இல்லைனா பயங்கரமாக பொரிஞ்சு எள்ளும் வெளியில் கொட்டி போயிடும். அவ்வளோதான், இதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஆற வச்சுருக்க இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எள்ளு சேர்க்கக்கூடாது, இதை தனியாகவே வச்சுக்கலாம். எள்ளை வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் மிக்சர் ஜாரில் போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இது வந்து கல்லுப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டிலே தான் போடுவாங்க, எதுக்காகலாம் எனக்கு தெரியாது. ஸோ கல்லுப்பு போட்டாச்சு. இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு குறப்பாக இருக்கணும். இதை விட இன்னும் நைஸாக வேணும்னாலும் நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை. இப்போ இந்த மாதிரி குறப்பாக இருக்கும்போது இந்த எள்ளை இப்போ போட்டு எகெயின் ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். இப்போ பவுடர் பண்ணியாச்சு. உங்ககிட்ட இப்போ காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட எள்ளை வந்து கடைசியாக போட்டோமா, இந்த மாதிரி 1-2 அந்த எள்ளு உடஞ்சிருக்கணும். ரொம்ப நைஸாக அரையக்கூடாது எள்ளு. இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம், ஏன்னா நல்லா சூடாக இருக்குது. ஸோ ஆற வைக்கணும். சூடாக இருக்கும்போதே நீங்கள் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வேர்த்து போயிடும், உங்களுக்கு சீக்கிரம் பொடிக்கிட்டு போயிடும். அதனால் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. சூடாக இட்லி தோசை செய்யும்போது நெய் இல்லாட்டி ஜிஜிலி ஆயில் போட்டு இந்த இட்லி பொடியோடு கலந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.